தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/5/2016 செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:24 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கையெழுத்தால் நம் தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு புதுமையை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். பொதுவா எழுதுகின்ற பொழுது நம்ம புள்ளி வைக்கிறோம். சிலருடைய எழுத்திலே புள்ளி இருக்கும், சிலருடைய எழுத்து புள்ளி இல்லாத எழுத்தாக இருக்கும். ஸ்ரீநிதி அப்படின்னு எழுதுனா அதுல புள்ளி இருக்காது. ஜெயஸ்ரீ அப்படின்னு எழுதுனா அதுல புள்ளி இருக்காது. மீனா அப்படின்னு எழுதுனா புள்ளி இருக்காது. ரேகா அப்படின்னு எழுதுனா புள்ளி இருக்காது. இந்த ஒரு புள்ளி வைக்கிற போது சாதாரணமாக எம்பெருமான் துணை அப்படின்னு நம்ம எழுதுறோம். எழுதுகின்ற பொழுது இரண்டாவது எழுத்திலே இம் என்ற எழுத்துக்கு புள்ளி வைக்கிறோம். அந்த புள்ளி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? எம்பெருமான் துணை என்கிற எழுத்து எமபெருமான் துணை என்று மாறிவிடும். காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுளாக மாறுகிற ஆற்றல் இந்த ஒரு புள்ளி வைப்பதனால ஏற்பட்டு விடுகிறது. அது மாதிரி கும்பகர்ணன் கூட நித்யா தத்துவம் அப்படின்னு கேட்கறதுக்காக 2 நாட்களாக வரம் கேட்டுக் கொண்டிருந்தார். நல்ல தவம் இருந்து வரம் கேட்ட பொழுது இறைவன் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். உடனே கும்பகர்ணன், நான் என்றைக்குமே அழியக்கூடாது, சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் நினைச்சு நித்யா தத்துவம்னு கேட்க நினைச்சாரு. ஆனால் அந்த நாக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. நித்யா தத்துவம் என்பது நித்ரா தத்துவம் என்று மாறியதனாலே நித்ரா என்றால் நித்திரையின் அர்த்தம். வாழ்க்கை முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கிற நிலை வந்துவிட்டது. வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன் என்று ஒரு அழகான பாடல் உண்டு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலே வரம் கொடுக்கிற தேவதைகள் வருகின்ற பொழுது வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எழுத்துகளால் மிக நல்ல மாற்றங்களை எல்லாம் நாம் அமைத்துக் கொள்ளலாம். ஒரு புள்ளி மாறுபாட்டினால் அந்த எழுத்தினுடைய பலன்கள் மாறுகிறது. பல புள்ளிகள் சேர்வதுதான் ஒரு எழுத்து. எனவேதான் ஏட்டுநிலை முதல்ல எழுதினார்கள். பிறகு அதை மாற்றி நோட்டுநிலை எழுதினார்கள். ஏட்டுநிலை முற்காலம் வாழ்ந்த மக்கள் எழுத்தாணி கொண்டேதான் எழுதினார்கள். வீட்டுநிலை ஏடுகளாய் குவிந்திருக்கும், விரைவினிலே அவ்வெழுத்து மங்கி போகும். அந்த ஏட்டில் எழுதின எழுத்தெல்லாம் கொஞ்சம் மங்களா மாறிடும். மாற்றத்தை விரும்புபவர் மஞ்சள் பூசி மறையாமல் அவ்வெழுத்தை பாதுகாத்தார். அது மேல மஞ்சள் பூசி அந்த எழுத்தை பாதுகாப்பார்கள். சிலர் கருப்பு தடவியும் பாதுகாத்தார்கள். நோட்டதனை பின்னாளில் கண்டறிந்து, காகிதத்தை மக்கள் கண்டறிந்த பின்னாலே நுண்ணறிவால் மைகொண்டு எழுதலானார். அதற்கு பின்னாலேதான் இந்த மையெழுத்து என்பது வந்தது. கையெழுத்தும் இந்த மையெழுத்துமாக வந்துவிட்டது. ஆற்றல் மிக பெற்றவர்கள் மனதிற்குள்ளே அத்தனையும் அடக்கி வைத்தார். சில பேர் எழுதுறதில்ல, மனசுக்குள்ளேயே எல்லா காரியங்களையும் நினைச்சிருப்பார்கள். கம்ப்யூட்டர் மூளை அப்படிம்பாங்க. எந்த நாள் எதை நினைச்சாங்களோ அதை உடனே சொல்லுவார்கள். கேட்டால் சொல்வர். ஏற்ற விதம் புகழ் பரவ விருப்பப்பட்டோர் எழுத்துக்களை கல்வெட்டில் பதித்து வைத்தார். முற்காலத்திலே ராஜராஜ சோழனிலிருந்து அனைத்து ராஜாக்களும் கல்வெட்டிலே பதித்து வைத்து விட்டார்கள். பின்னாளிலே வருபவர்கள் எல்லாம் இவர் இதை செய்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு. நேற்று இன்று வந்ததல்ல இவ்வெழுத்து, நில உலக தோற்ற முதல் வந்ததாகும். இந்த உலகம் தோன்றியதிலிருந்து வந்தது. இது என்னுடைய அந்த கையெழுத்தும் தலையெழுத்தும் கவிதையிலே நான் குறிப்பிட்டிருக்கிற வரிகள். இப்படிப்பட்ட இந்த கையெழுத்தால் நம்முடைய எழுத்துகளில் மூலமாக, நம்முடைய பெயர் எழுத்துகளில் ஓரிரு எழுத்துகள் வடிவங்கள் மூலமாகவெல்லாம் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் வாழ்க்கை பாதையிலே நல்ல மாற்றங்கள் வருகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிற ஒரு நல்ல கருத்து. ஒருவருடைய கையெழுத்தில் ஏ என்ற எழுத்து எவ்வளவு அதிகம் வருகிறதோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும். ஏ என்று நீங்கள் எழுதுங்கள். கோபுரம் போல இருக்கும் அந்த எழுத்து. ஏ என்ற ஆங்கில எழுத்துக்கு கோபுர எழுத்து என்று நான் பெயர் சூட்டி இருக்கிறேன். கோபுரம் போல வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். அதே நேரத்தில் எம் என்று எழுதினால் நடுவிலே விழுந்து எழுந்திருக்கும். நடுவிலே ஒரு பள்ளம் திரும்ப மேடாகும். எனவே வாழ்க்கையில் நடுப்பகுதியிலே வீழ்ச்சி ஏற்பட்டு பிறகு உயர்வு ஏற்படும். பெயரின் முதல் எழுத்து எதை வைத்துக் கொண்டால் நல்லது, எதை வைத்துக் கொண்டாலும் அதை எப்படி எழுதினால் நல்லது, கையெழுத்து போடுகின்ற பொழுது மேல் நோக்கி எழுதுவது, தடையில்லாமல் இருக்க கோடுகள் போடாமல் இருப்பது என்பதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து உங்கள் கையெழுத்துகளையும் நீங்கள் சரியான விதத்திலே அமைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் நல்ல பலன்களை வரவழைத்துக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக நீங்களும் வளம் பெறுவீர்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும்.
ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரை சுக்கிரன் பார்க்கின்றார். சுக்கிர மங்கள யோகம் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியிலே உங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடைபெறப் போகிறது. தம்பி தங்கைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே தொட்ட காரியங்களில் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். அதற்காக நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பழகுபவர்களிடம் நீங்கள் கசப்பு வார்த்தைகளை கொட்டாமல் இருப்பதுதான் நல்லது. வாரிசுகளாலும் உங்களுக்கு நல்ல பெருமைகள் வந்து சேரப்போகின்றது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வந்து சேர்ந்து பாராட்டும் விதத்திலே இன்றைய வாழ்க்கை அமையப் போகின்றது. மிதுனராசி நேயர்களே, முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். முக்கிய புள்ளிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திலே குரு இருப்பதால் சகோதர தொல்லைகள் அகலும். நேற்று வரை சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். எதிர்பாராத தனவரவும் உண்டு. ராஜநாதன் 11இல் இருப்பதால் அந்நிய தேசத்திலிருந்து கூட அனுகூலமான தகவல்கள் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். கவனம் அதிகம் செலுத்தி கடைகளுக்கு சென்று தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவதிலே தனியாக நீங்கள் முயற்சிப்பீர்கள். 8இலே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். 2இலே குரு இருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதிக கோபத்தால் நீங்கள் அமைதியை இழக்க நேரிடும். முன்கோபத்தாலே உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகள் உருவாகலாம். அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து செல்லுங்கள். வந்த செலவுக்கு பணமில்லையே என்று முதலில் கவலைப்படுவீர்கள். ஆனால் பணம் வந்தால் வந்த மறுநிமிடமே செலவாகிவிட்டதே என்றும் கவலைப்படுவீர்கள். நட்பு வட்டம் விரிந்தாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார்களா என்பது சந்தேகம்தான். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென எதிர்பாராத விதத்தில் பொறுப்புகள் மாற்றப்பட்டு கவலையை கொடுக்கலாம். எனவே மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உகந்தது. கன்னிராசி நேயர்களே, மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். மாலை சூடும் வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது. 3ஆம் நபரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் முற்றிலும் நிறைவேறி உங்கள் கரங்களில் தவழப் போகின்றது. 2க்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாளாக இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையும் நாள். உறவினர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம். அவர்கள் இன்றைக்கு வந்து இணைவது மட்டுமல்ல, உங்களுக்கு உதவிக்கரவும் நீட்ட முன்வருவார்கள். பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே கிடைக்கலாம். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வருங்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்களுக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்போடு இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள கிழமை செவ்வாய் என்பதால் ஆறுமுகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, புகழ் மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் நாள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் இடுவீர்கள். வாங்கிய சொத்துக்களை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் சொத்து வாங்கும் அமைப்பு உண்டு. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். விரயத்திற்கேற்ற வரவும் வந்து சேரும். நாளிலே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் இன்றைக்கு கிழமையும் செவ்வாய் என்பதால் சண்முகநாத பெருமானை வழிபட்டால் சந்தோஷங்களை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள இயலும். தனுசு ராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொல்லை கொடுத்து வந்தவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். தொலைதூர பயணங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். குருவின் பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகளும் நனவாகும். மகர ராசி நேயர்களே, 8இலே குரு ராகு இணைந்திருக்கிறார்கள். எனவே குடும்பச் சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களை நம்பி ஏதேனும் செயல்பட்டிருந்தால் அது வெற்றிகரமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். மருத்துவ செலவுகள் உண்டு. மாற்று மருத்துவத்தால் ஓரளவு உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள இயலும். வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள்.
சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் சொந்த வீட்டில் சென்றிருக்கின்றார். சகோதர உறவும் நல்ல முறையில் உங்களுக்கு அமையும். நட்பு வட்ட விரியும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பொதுநலத்தில் இருப்பவர்கள் புகழ் கூடும் இடத்திலே ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றார்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தேகங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். யாரிடமாவது ஒரு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் செய்வார்களா என்று கவலைப்படுவீர்கள். உறவினர்கள் விலகிச் செல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். 2லே புதன் இருப்பதால் 4க்கு அதிபதி 2ல் இருப்பதால் தாய்வழி ஆதரவு உண்டு. 7க்கு அதிபதியாகவும் புதன் விளங்குவதால் வாழ்க்கை துணை வழியே வேலைகள் கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். வைத்திருக்கும் வாகனத்தால் பழுது செலவுகள் ஆகிறது என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவார்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.